வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது அறிவேதான் தெய்வம் என்ற தலைப்பிலே சிந்தித்த போது குருவின் நினைவாக என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அறிவே தெய்வம், அறிவே தெய்வம் என்னும் அறநூல், ஆன்மீக ஒளிபெருகும் நன்னூல், இனிமையின் இன்பம் தரும் நூல், ஈடு இணையில்லா ஆராய்ச்சி நூல், உண்மையின் உரைபகரும் குருநூல், உண்மையின் உரைபகரும் குருநூல், ஊன்றுகோலாம் உவகையூட்டும் திருநூல், ஊன்றுகோலாம் உவகையூட்டும் திருநூல், எல்லோர்க்கும் வழிகாட்டும் மறைநூல், எல்லோர்க்கும் வழிகாட்டும் மறைநூல், ஏகாந்த இறைசொரூப பரம்நூல், ஐயங்களை அறவே நீக்கும் இந்நூல், ஐயங்களை அறவே நீக்கும் இந்நூல், ஒற்றுமையை உரைபகரும் நன்னூல், ஓங்கார ரீங்கார உணர்வான இறைநூல், அவ்வை முதல் அருள் தந்தை வரை உரைபகரும் இந்நூல், அஃதே ஆன்மீக ஒளியான அறியும் நூல், அனைவரும் உணர்ந்தே அந்நூலை பெறுவோம். வாழ்க வளமுடன். அறிவே தெய்வம் என்ற நூல் குரோம்பேட்டையில் ராதாநகரில் வெளியான போது என்னுள் இயக்கமான இக்கவியை பதிவு செய்கிறேன். அறிவே தெய்வம் என்னும் அறநூல், அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்று நமது குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆன்மீகம் அனைத்தையும் நமக்கு தரும் நூலாக இருக்கிறது. இறை இன்பம் நாம் எப்போதும் பெறுவதாக இருக்கிறது. ஈடு இணையில்லா ஆராய்ச்சிக்கு இந்நூல் சிறந்தது. உண்மையின் உரை பகர்வதாகவும் ஊன்றுகோலாக அனைவருக்கும் அமைவதாகவும் இருக்கிறது. எல்லோருக்கும் வழிகாட்டும் மறைநூலாக இருக்கிறது. ஏகாந்த சொரூப பரம் நூல், ஐயங்களை அறவே நீக்கும் நூல், ஒற்றுமையின் உரை பகர்கிறது, ஓங்கார ரீங்கார உணர்வளிக்கிறது. அவ்வை முதல் அருட்தந்தை வரை நமக்கு இந்நூல் அறிவார்த்தமாக செயல்படுகிறது. அஃதே ஆன்மீக ஒளியாக நமக்கு அமையும். அனைவரும் பெறுவோம் இந்நூல். வாழ்க வளமுடன்.